ஓட்டு போடுவது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை. வயது வந்தோர் வாக்குரிமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்க வேண்டும் என்ற வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர் மக்கள். இந்நிலையில் பல இடங்களில் விலை போகும் வாக்குகள், விளையாடும் படங்கள் என்று ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அரசியல் சின்னங்களை தங்கள் இல்லங்களில் அனுமதிக்கவோ அதை வைத்து ஒன்றுக்கொன்று அடித்துக் கொள்ளவோ செய்யாமல் ஊர்கட்டுப்பாட்டை மதித்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு அரசியல் கட்சி சின்னங்களை தங்கள் கிராமத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிற்பதுடன் ஒவ்வொரு தேர்தலிலும் 100% வாக்குப்பதிவை கொடுத்து கம்பீரமாக நிற்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் எம் நாதம்பாளையம் கிராமவாசிகள். ஊரில் எங்கு நோக்கினாலும் ஒரு கட்சி சின்னமோ, கொடிக்கம்பமோ, தேர்தல் பிரச்சார சுவரொட்டிகளோ, வாசகங்களோ இல்லை. அதை விடுத்து தேர்தல் சமயத்தில் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் வெள்ளை அடிக்கப்பட்டு பார்ப்பதற்கு பளிச்சென்று காட்சியளிப்பதுதான் இந்த கிராமத்தின் சிறப்பு. இதுவே பலருக்கு வியப்பை அளித்து வருவதுடன் பரப்புரை செய்ய வரும் வேட்பாளர்களும் ஊரின் கட்டுப்பாட்டை மதித்து பாராட்டிவிட்டு செல்கின்றனர். அரசியல் கட்சிகளின் சின்னங்களையோ அதை சார்ந்த கொடிகளையோ தங்கள் கிராமங்களில் அனுமதிக்காமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் இந்த கிராம மக்கள் தப்பித்தவறி தங்கள் கிராமத்தினர் விதிகளை மீறியோ விலையாக பெற்றோ தங்கள் கிராமத்தில் எந்த அரசியல் கட்சி சின்னங்களை விளம்பரப்படுத்தி இருந்தாலோ அந்த கட்சிக்கு மொத்த கிராமமும் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டோம் என்ற கொள்கையை முன்வைக்கும் அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் 100% வாக்குப்பதிவையும் வழங்கி வருகிறோம் என்கின்றனர் பெருமையுடன். இந்த ஊரில் ஓட்டெலாம் நடக்கும்போது அமைதியாக நடக்குங்க. போஸ்ட் ஒட்டுறது, கொடி கட்டுறது இந்த மாதிரி எதுவுமே யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு அமைதியாக இதாக இருக்குங்க. சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் விவசாயமும் விசைத்தறியும் தான் முக்கிய தொழிலாக உள்ளது. இங்குள்ள பொதுமக்கள் அரசியல் சின்னங்களால் தங்களுக்கு பிரிவினைகள் வந்துவிடக் கூடாது என்ற சிந்தனையை தெளிவாக கொண்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தல்களில் அரசியல் கட்சி பிரச்சனைகளாலும் அரசியல் சின்னங்களை விளம்பரப்படுத்தும் பிரச்சனைகளாலும் இந்த கிராமம் ஒற்றுமையை இழந்து சண்டையும் சச்சரவுமாய் கிடந்ததை நினைவு கூறும் கிராமவாசிகள் தங்களுக்கு மட்டுமன்றி வரும் தலைமுறையினருக்கும் தேர்தல்களின் போது ஏற்படும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தனர். அதனைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டில் ஊர்கூட்டத்தை கூட்டி இனி இந்த கிராமத்தில் யாரும் எங்கும் எவர் வீட்டு சுவர்களிலோ பொது இடங்களிலோ எந்த அரசியல் கட்சி சின்னங்களையோ வரையவோ விளம்பரப்படுத்த கூடாது என்ற கட்டுப்பாட்டை கொண்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதரின் விருப்பப்படி யாரும் எங்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை செயல்படுத்தியும் வருகின்றனர். கட்டுப்பாட்டுக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள இன்றைய காலகட்டத்தில் ஊர்கட்டுப்பாட்டை தங்களின் உதிரமாக நினைத்து கடைபிடித்து வரும் இந்த கிராமத்தை பார்க்க பலர் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர் என்று நிகழ்ச்சி அடைகின்றனர் கிராம மக்கள். கொடி ஓட்டுறதோ மற்றும் கொடிக்கம்பம் போடுற நிகழ்ச்சிகளோ இங்கே எந்த இதுவும் நடைபெறுவதில்லை. இது ஊர் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறாங்க. இது ஊர் பெரியவங்களும் இளைஞர்களும் தொடர்ந்து வர தலைமுறைக்கும் கடைபிடிச்சு வர்றாங்க. அந்த மாதிரியான சின்னங்கள் யாராவது வரையோன்னு சொல்லி வரைஞ்சாங்கன்னா அந்த சின்னத்திற்கு இது வரைக்கும் யாருமே ஓட்டு போடக்கூடாங்கிற ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாட்டை மீறி யாரும் இதைய செய்ததாக இல்லை. ஆனால் அதனால் இந்த கட்டுப்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. அது இளைய தலைமுறையும் தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றாங்க. அது இந்த ஊருக்கு பெருமையாக இருக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் ஓடிப்போய் வாங்காமல், உரிமையை அவமதித்து ஓரம் கட்டாமல், அந்த கட்சி இந்த கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் அறிவை பட்டை தீட்டி ஆழமாய் சிந்தித்த நாடு முன்னேற நல்லவரை தேர்ந்தெடுக்க ஜனநாயகத்தை காக்க சபதம் எடுப்போம் என்று முழங்காமல் முடித்து காட்டி முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார்கள் இந்த கிராமவாசிகள். லோட்டஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செந்தில் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.